ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டைகோஸ் பொரியல் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டைகோஸை முதல்ல நல்லா பொடியாக வெட்டி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சதை சேர்த்துருக்கேன். கூடவே மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த முட்டைகோஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சோம்னா நமக்கு பருப்பெல்லாம் நல்லா வெந்துடும். அது வேகிற டயத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சில் சேர்த்துட்டு அது கூட 2 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்மளோட முட்டைகோஸ் நல்லா வெந்திருக்கு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் ஓரளவு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் அதை சேர்த்துடலாம். இந்த தேங்காய் அரைக்கிறப்போ நம்ம ரொம்ப கம்மியாக தான் சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஸோ இதையும் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம வேக வச்ச முட்டைகோஸை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக இருக்க அந்த தண்ணியுமே வற்றணும். அதுக்காக நம்ம அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு நம்மளோட கேபேஜ் பொரியல். இந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.